exercise 2.5 6th sum. Find the middle term yes of an arithmetic progression 9, 15, 21, 27 etc. 183. அப்போ 9லேருந்து 183 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிடில் டேர்ம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ தான் மிடில் வர டேர்ம் என்னன்னு தெரியும் இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் எது ஈஸியாக இருந்துச்சு? என்னங்கிறது ஈஸியாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஃபார்ம்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு 9, 15, 21, 27 எக்ஸெட்ரா எழுதிட்டோம். இல்லை n கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. அப்போ ஏங்கிறது இதில் எழுதிடலாம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஏங்கிறது என்னது 9, எல்லுங்கிறது என்னது லாஸ்ட் டேர்ம் tn. இப்போ எல்லுங்கிறது 183, டிங்கிறது என்னது டிஃப்ரெண்ட் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 15 மைனஸ் 9 ஈக்குவல் டு 6, டிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்னங்கிறது வந்து n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலாவில் எழுதணும்னா ஒரு பாக்ஸ் ஆட் போட்டு வச்சுக்கலாம். அப்போ அது நல்லாயிருக்கும். அப்போ n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிறது என்னது 183 மைனஸ் 9 டிவைடட் பை 6 ப்ளஸ் 1. 183 9 மைனஸ் பண்ணுறோம்னா 174 பை 6 ப்ளஸ் 1. இது ரெண்டு டிவைட் பண்ணல 29, 29 ப்ளஸ் 1 30. இப்போ இதில் மிடில் டேர்ம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிடில் டேர்ம்னா இப்போ மொத்தம் என்ன மீனிங்? n ஈக்குவல் டு 30னா மொத்தம் 30 டேர்ம்ஸ் இருக்குது. அதான் 9, 15, 21, 27 எக்ஸெட்ரா எழுதி 183ன்னு எழுதியிருக்கோம்ல. அந்த 9லேருந்து 183 வரைக்கும் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 30 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது இது மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஆட் நம்பராக இருந்தால் ஒன்று எழுதுவோம், ஈவன் நம்பராக இருந்தால் ஒன்று எழுதுவோம். இப்போ ஜென்ரலாகவே அப்படி தானே. இப்போ ஒரு ஆட் நம்பர் நம்மளே எழுதுகிறோம் 1, 3, 5. இதில் மிடில் டேர்ம்னு என்ன 3 மட்டும் எழுதிடலாம். இதே 1, 3, 5, 7. இதில் மிடில் டேர்மில் எதை எடுக்க முடியும்? ரெண்டு நம்பர் வரும் இல்லையா? ஈவனாக இருந்தால் 2 வரும் மிடில் டேர்மில், ஆடாக இருந்தால் 1 தான் வரும். அதே மாதிரி ஃபார்முலா வைஸ் எழுதல மிடில் டேர்முக்கு ரெண்டு இது இருக்கும். அதாவது n/2th டேர்ம், அதுவும் n/2 ப்ளஸ் 1th டேர்ம். இது மிடில் டேர்ம் ஈவனாக இருக்கும்போது 2 வரும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன n ஈக்குவல் டு 13 வந்திருக்கு ஈவன். ஸோ மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2th டேர்ம் அது வரணுமோ, n/2 ப்ளஸ் 1th டேர்ம் அப்படின்னு ரெண்டு நம்பர் வரும். அதான் இந்த இத்தனாமத்து டேர்ம் தான் மிடில் டேர்மாக வரும். இதுவும் இது என்ன ரெண்டு நம்பர் வேணும்ல மிடில் டேர்ம் ஈவனாக இருந்தால். அப்போ அந்த மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா n/2th டேர்ம், n/2th டேர்ம், n/2 ப்ளஸ் 1th டேர்ம் இது ரெண்டு எழுதிக்கலாம். இது ஆடாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று தான், n+1/2th டேர்ம். ஏன்னா நமக்கு இப்போ ஈவனாக இருக்கனால இப்படி கிடச்சிருக்கு. இது ஆடாக வந்திருந்ததுன்னா அதோட மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரே ஃபார்மில் தான் n+1/2th டேர்ம். இது ஈவனாக இருந்ததுன்னா n/2th டேர்ம், n/2 ப்ளஸ் 1th டேர்ம் ரெண்டு வரும். ஓகேவா? இது மீனிங் இதான், ஜென்ரலாக இதான். நமக்கு ஆடாக இருந்ததுன்னா ஒரு நம்பர் தான் மிடில் இருக்கும், ஈவனாக இருந்தால் ரெண்டு நம்பர் மிடில் வரும். அந்த ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்னங்கிறது என்னது கண்டுபிடிச்சிடும் 30. இப்போ 30/2th டேர்ம் அது வரணுமோ, 30/2 ப்ளஸ் 1th டேர்மும். 30/2ன்னு எவ்வளோ? 15. இது 15 ப்ளஸ் 1 16. அதான் என்ன மீனிங்? மிடில் டேர்முங்கிறது எதெல்லாம் T15 அண்டு T16. அதான். இனி இந்த T15க்கு என்ன நம்பர், T16க்கு என்ன நம்பர் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நமக்கு nth டேர்ம் தான் தெரியுமே. இப்போ T15 என்னன்னு கண்டுபிடிச்சலாம். nth டேர்முக்கான ஃபார்முலா Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. அதான் மிடில் டேர்ம் எத்தனாமத்த டேர்முங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். மிடில் டேர்ம் எத்தனாமத்த டேர்மு? இந்த 9லேருந்து 183 இருக்குல்ல, 9லேருந்து 183 ஃபஸ்ட்டு டேர்ம் T1, T2, T3, T4 எக்ஸெட்ரா எழுதணும்ல. இதில் இந்த மிடில் வர டேர்ம் எதெல்லாம்னு பார்த்தோம்னா T15 அண்டு T16. இனி இதுக்குள்ளே வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு nth டேர்ம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? nth டேர்ம் என்ன ஃபார்முலா? Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இங்கே ஃபஸ்ட்டு T15 கண்டுபிடிக்கணும்னா T15 ஈக்குவல் டு ஏங்கிறது நமக்கு முன்னே எழுதியிருக்கோம் 9 ப்ளஸ் என்னங்கிறது 15 மைனஸ் 1 இன்டு டிங்கிறது 16 எழுதியிருக்கோம். இப்போ 9 ப்ளஸ் 14 இன்ட்டு 6, 14 இன்ட்டு 6 எவ்வளோ? 84. அப்போ T15 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 84. தட் மீன்ஸ் T15 ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணால் 93. அதாவது 15th டைம் என்ன கிடச்சிருக்குது? 93. அடுத்து T16 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 16 மைனஸ் 1 இன்ட்டு 6 விச் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 15 இன்ட்டு 6. 15 இன்ட்டு 6 எவ்வளோ? 90. அப்போ 9 ப்ளஸ் 90. தட்ஃபோர் T16 ஈக்குவல் டு 99. அதான் இப்போ இது ரெண்டு தான் ஆன்சர் மிடில் டேர்மில். அதான் நமக்கு எழுதிருந்தாங்களே 9 எக்ஸெட்ரா போட்டிருந்தாங்களா. அதில் மிடியில் வர டேர்ம் எதெல்லாம் 15th அண்ட் 16th டேர்ம். 15th டைம் என்னவா இருந்துச்சு? 93. 16th டைம் என்னவா இருந்துச்சு? 99. அதான் இங்கே எழுதுகிறோம். therefore the middle terms are 93 and 99. இதான் ஆன்சர். ஓகே, இப்போ 6th sum completed.